ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நாங்கள் போய்ட்டு தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கும் ஒரு பேசிக் தான், ஓகேங்களா? உங்கள் வண்டியை ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு தான் இது. வண்டியை நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணும்போது எதை கட்டி பண்ணணும்னு இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். ப்ளஸ் இந்த கட்டிங் ஆயில் யூஸ் பண்ண நான் தான் காமிச்சிருப்பேன். இதோட பெனிஃபிட் தான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, ஓகேங்களா? உங்கள் வண்டியை நீங்கள் பக்காவாக மெயின்டைன் பண்ணால் வண்டி நல்லா ஷைனிங்காக இருக்கணுன்ற கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும். இது ஓகே, இது பெட்டர் தான். ஓகே, நிறைய செலவு பண்ணுறது போல் இந்தமாதிரி விஷயம் பண்ணாவே கண்டிப்பாக வண்டியோட ஷைனிங் பக்காவாக இருக்கும், துருப்பிடிக்காமல் இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் துருப்பிடிக்காது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வாட்டர் வாஷ் அண்ட் பாலிஷிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வண்டி கண்டிஷன் எப்படி இருக்குன்ட்டு இப்படி இருக்க வண்டியை நம்ம புது வண்டி மாதிரி மாற்ற போகிறோம், பட்ஜெட்டே இல்லாமல், ஓகேங்களா? இப்போ நிறைய கடையில் இந்த கட்டிங் ஆயிலாம் வைப்பாங்க, தெரியல. அந்த கட்டிங் ஆயில் எது யூஸ் ஆகுதுன்னு தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் உங்களுக்கு. சரி, முதல்ல ஒரு வாட்டர் வாஷ் பண்ணும்போது வண்டி எதாவது பிரிச்சு நம்ம வாட்டர் வாஷ் பண்ண தான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எதாவது நீங்கள் வண்டியாக இருந்தால் எதை கரெக்டி பண்ணணும் அப்படின்னா காமிங்க. இது ஓப்பன் செயின் கார்டு, ஓகேங்களா? அதனால் செயின் கார்டெலாம் கட்டுதால கண்டிப்பாக 2 சீட்டு ஷீல்டு இதெல்லாமே கட்டி தான் ஆகணும், ஓகேவா? கட்டி நான் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு கட்டிங் ஆயில் யூசேஜ் எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. பேக்ஸ் எல்லாம் பாருங்கள். ஓகே, நான் கேட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த செயின் கார்டில் இன்னொரு கார்டு பார்த்தீங்களா, டைமிங் கேஸு, இது கண்டிப்பாக காட்டணும். அது இந்த பல்சர் பார்த்தீங்கன்னா இந்த கீரில் ஒரு கைட்டு தான் நம்ம கேஸ் நம்ம கட்ட முடியும். இது ஹீரோ குரூப்லாம் பார்த்தோன்னா ஈஸியாக டைமிங் கேஸ்லாம் கட்டிடலாம், ஓகேங்களா? இது எது காட்டுறோமோ கண்டிப்பாக எல்லா மண் டஸ்ட்டு எல்லாமே அதில் தான் இருக்கும், ஓகேங்களா? அதனால் வாட்டர் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக இது கட்டி தான் ஆகணும், 100%. இங்கே பாருங்கள், கேட்டேன். ஏன்னா இது ஓப்பன் செயின் கிடந்தாலும் இன்னும் பயங்கரமாக இருக்கும், சரி அப்படி இருக்குன்ட்டு. இதெல்லாம் நம்ம எவ்வளோ தான் லூப் பண்ணாலும் செயினை போய் மாட்டிச்சுனாவே கரகரன்னு ஆகிடும். ஏன்னா ஓப்பன் செயின் சீரும் செயின் ஸ்பாய்ட்டு போயிடும். இந்த இடமும் நீட்டாக பக்காவாக க்ளீன் பண்ணணும், ஓகேவா? அப்புறம் ஷீல்டு. எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா போல்டு இருக்கும், இதுக்கு கேபிள் தான் இருக்குது. அதனால் கேபிள் எடுத்துனாவே நம்ம ஈஸியாக கட்டிடலாம், ஓகேவா? அதை ஈஸியாக கட்டிடலாம். அதேமாதிரி இந்த பக்கம் ஷீல்டையும் கட்டிடணும். ஓகே, மேக்ஸிமம் பார்த்தா 2 ஷீல்டு சீட்டு செயின் கடை இருந்தால் செயின் கடை கட்டிடுங்க. கண்டிப்பாக டைமிங் கேஸை கண்டிப்பாக கட்டணும், சீட்டு கண்டிப்பாக கட்டணும். ஓகே, இப்போ நான் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு இந்த கட்டிங் எப்படி யூஸ் பண்ணுறதா வீடியோவில் காமிச்சிருப்பேன். இப்போ வாங்க போகலாம். ஓகே, இப்போ பாருங்கள், சர்வீஸ் எல்லாம் கொஞ்சம் முடிஞ்சிது. இப்போ பாருங்கள் எப்படி க்ளீனாக இருக்குது. ஒரு வாட்டர் வாஷ் பண்ணுற பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்க, செயினுக்கு க்ளீனர்லாம் போடவே தேவை. ஏன்னா அவங்க டீசல் போட்டு அடித்தால் இந்த செயின் கண்டிப்பாக பக்கா க்ளீனாக இருக்கும். நம்ம ஒன்லி லூப் பண்ணாமல் போகிறோம். லூப்போ அந்த 90 கிரேட் ஆயிலோ எது போட்டாலும் ஓகே தான், ஓகேங்களா? க்ரீஸு கொஞ்சம் போடாதீங்க, ஏன்னா க்ரீஸ்லாம் போட்டால் ரொம்ப மண் ஓட்டும். ஏன்னா ஓப்பன் செயின் கார்டில் இது, அதனால். ஓகே, இப்போ இந்த கட்டிங் வச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வண்டியோட ரேஞ்ச் எப்படின்னு மாற்றுன்னு பார்ப்போம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வண்டி எப்படி பார்த்தீங்க, இப்போ எப்படி புது வண்டி மாதிரி ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த கட்டிங் ஆயில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது நம்ம கடையிலாம் பார்த்தோன்னா ஒரு லிட்டரே இப்போ 200ரூபான்னு விற்கிறாங்க. ஆனால் இந்த கட்டிங் ஆயில் பாருங்கள், அதே தான் இதுவும். இந்த கட்டிங் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஒரு இடத்துல ஒரு ரேட்டு விற்கிறாங்க, ஒரு லிட்டரு 160 அப்படி விற்கிறாங்க. இது வந்து ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, லைட்டாக ஒரு பாதி அளவு கொஞ்சம் ஊற்றிக்கணும். கட்டிங் ஆயில் இந்த கோல்டு கலரில் இருக்கணும், ஓகேவா? ஓகே, இந்த 1 லிட்டர் கேனுக்கு கட்டிங் ஆயில் இவ்வளோ போகிறோம் தான், ஓகேங்களா? ரொம்பலாம் ஊற்றக்கூடாது, அப்புறம் ரொம்ப இதாகிடும். இது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் போகிறோம். போகிறோம். ஓகே, இந்தமாரி வண்டியை ஃபுல்லாடினா இதால் என்ன பெனிஃபிட்னா, வண்டியில் வந்து சுத்தமாக இல்லை, துருப்பிடிக்கிறது ரொம்ப அவாய்ட் பண்ணும், ஓகேங்களா? அதனால தான் கட்டிங் ஆயில் யூஸ் பண்ணுறது. எவ்வளோ தான் பாலிஷ் போட்டாலும் இந்த கட்டிங் ஆயில் மாரி நல்லா க்ளீனாக இருக்கும், நல்லா துருப்பிடிக்காமல் இருக்கும்.
ஓகே ஃபுல்லாக ஓகே இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கட்டிங் அடிக்கிறேன். இது வந்து இந்த கட்டிங்ன்றது இந்த நிறைய மிஷினுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. அந்த ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக மெட்டல் சீக்கிரம் தேய்மானம் ஆகும் அதுக்காக தான் இந்த கட்டிங் யூஸ் பண்ணுறது. இதை நம்ம பைக்கு யூஸ் பண்ணால் ஓகே நல்லா பல நிறைய பேர் சொல்லுவாங்க மண் நிறைய ஓட்டும் அப்படின்ட்டு. ஆனால் மண் அதிகமாக ஓட்டினா நம்ம டெய்லியும் க்ளீன் பண்ணவே வண்டி பல தான் இருக்கும். கண்டிப்பாக துருப்பிடிக்கிறது கண்டிப்பாக இருக்காது ஓகேங்களா. எவ்வளோ துருப்பிடித்தா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணோம். இப்போ இந்த பீச் என்ன இருக்காங்களோ இந்த கட்டிங்களை யூஸ் பண்ணாவே சூப்பராக இருக்கும். இந்தியாவோட ஷைனிங்கே பக்காவாக இருக்கும். அதேமாதிரி அடிச்சுட்டு உடனே துடைக்கூடாது ஓகேங்களா. ஒரு ½ மணி நேரம் 1 ஹவர் நல்லா வெயிலில் காய வச்சு பாருங்கள். துடைக்க தேவை வண்டி பல இருக்கும். வண்டி ஃபுல்லாக வெடிக்கிறேன். எல்லாம் இன்ஜின் ஆண்டு அலைவீல் சுங்காமு எல்லாம் சைடுமே பக்காவாக பார்த்து டிஸ்கில் வண்டி அடிக்காதீங்க. டிஸ்கில் வச்சு நல்லா துவச்சிருங்க. ஏன்னா டிஸ்க்கு எஃபெக்ட் கம்மியாகிடும் இந்த கட்டிங் யூஸ் பண்ணுறதால. ஓகே இப்போ பார்த்தீங்க ஒரு ½ மணி வச்சு பார்ப்போம். அப்படின்ட்டு கட்டிங்கில் கலந்தால் இந்தமாதிரி தண்ணியில் கலக்கும்போது இந்த மாதிரி ஒயிட் ஆகிடும் ஓகேங்களா. பால் மாதிரி ஆகிடும். அப்படி இருந்தால் தான் நல்லா ஷைனிங் கொடுக்கும் ஓகேவா. ஃபுல்லாக அச்சாச்சு இன்னும் காய வச்சுருக்கேன் பார்க்கலாம் அப்படின்ட்டு. எப்படி பார்த்தாலும் உங்கள் வீட்டில் நீங்கள் இதுமாதிரி கட்டிங்கால் எடுக்கும்போது எப்படி குறைஞ்சபட்சம் வெயில் இருக்கும்போது ஒரு ½ மணி நேரம் இல்லை 1 ஹவர் நல்லா காய வைங்க. காய வச்சா தான் நல்லா ஷைனிங் பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பனியன் கற்று வச்சு துவச்சாவே அந்த ஷைனிங் இருக்கும். இதை நீங்கள் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி இதுமாரி யூஸ் பண்ணாவே கண்டிப்பாக ரஸ்டட் ஏரியாலாம் கொஞ்சம் இதாக இருக்கும். உங்களுக்கு சீக்கிரம் துருப்பிடிக்காமல் இருக்கும் ஓகேவா. அதனால தான் இந்த கட்டிங் யூஸ் பண்ணுறது. இப்போ மண் ஓட்டதாக இருந்தால் நம்ம டெய்லியும் துவச்சிருங்க ஓகேங்களா. மண் கண்டிப்பாக ஓட்ட தான் செய்யும். கண்டிப்பாக தொடைங்க பாலிஷ் போட்டாலும் மண் ஓட்ட தான் செய்யுது ஓகேங்களா. அதனால் நல்லா பாலிஷு இந்த கட்டிங்கால் நிறைய யூஸ் பண்ணுங்கள். நல்லா தான் இருக்கும். ரஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகேங்களா. அதனால் இப்போ கடைசியாக நம்ம காய வச்சுட்டு நான் வச்சு காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்கலாம். இஷ்டம் கரெக்டான ஒரு கலர் தான் இருக்கும். அதுக்கு என்ன ஷைனிங் இருக்குது பாருங்கள் வண்டியில் எதுங்க. பேங்க்கில் அப்படி இருப்பாருங்க. நம்ம இதே நம்மளே தெரியுது க்ளீனாக அவ்வளோ பக்காவாக இருக்கும். இந்தமாரி பண்ணாவே ஒரு வண்டி நம்ம நீட்டாக க்ளீனாக பண்ணி விட்டாவே சர்வீஸ் பண்ண மாதிரி இதுதான் காமிக்கும் ஓகேங்களா. நம்ம எவ்வளோ தான் சர்வீஸ் பண்ணாலும் இதுமாரி வண்டியில் இது இல்லைன்னா பாலிஷ் போடலன்னா இல்லை கொஞ்சம் மண்ணாக இருந்தால் கூட கஸ்டமர் திருப்தி ஆக மாட்டாங்க. ஏன்னா வண்டி ஷைனிங்காக இருக்கணும் ஓகேங்களா. அதுதான் முக்கியமே. இது ஃபைனல் தான் இருந்தாலும் உள்ளே நல்லா பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஓகே நீங்களும் உங்கள் வண்டியை பாருங்கள். இதேமாரி கட்டிங்கால் வாங்கி வச்சிங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியோ நீங்கள் இதுமாதிரி யூஸ் பண்ணாவே கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் பார்க்கலாம் கொஞ்சம் சேவ் பண்ணலாம் நீங்கள் ஓகேங்களா. இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது ஒரு பேசிக் சிம்பிள் தானே இது. அதனால் 2 வாரத்துக்கு இல்லை 3 வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் இதுமாரி பண்ணிங்கனாவே வண்டி பக்காவாக ஷைனிங்காக இருக்கும். வண்டி நல்லா பல இருந்தாவே நம்ம ஓட்டுறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. அதனால் வண்டியை மெயின்டைன் பண்ணுறதுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்கள். நிறைய குறைங்க இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பை.